வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நேற்று 3 எம்எல்ஏக்கள் இன்றைக்கி ஒருத்தர் புதுசாக போகிறாரு. இன்னும் 2-3 பேர் போகிறாங்க. இது விஷயத்தை நம்ம அப்புறம் பேசுவோம். அதற்கு முன்பு இன்றைக்கி பல அதிரடிகள் காத்திருக்கிறது. குறிப்பாக மேயர் பிரியா அவர்கள் நேற்று தான் பணியில் சேர்ந்தார். இன்றைக்கி வெளியான சுற்றறிக்கை ஒரு அதிர்ச்சியை கிளப்பிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சொத்துக்களை பறிமுதல் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை எழுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிவிகேவுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அந்த கட்சியை சேர்ந்த விஜயகுமார் அப்படிங்கிறவர் நீக்கப்பட்டிருக்காரு. அப்போ மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருதா? பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள், இந்த ஆட்சியின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? ஏன்னா நேற்று அதிகாரிகளை மாற்றும் போது சில பேர் அவருக்கு ஏன் அந்த பதவி கொடுத்தீங்க, இவருக்கு ஏன் அந்த பதவி கொடுத்தீங்கன்னு சமூக ஊடகங்களில் பெரிய அளவு வைரல் ஆகிட்டு இருக்குது. எல்லாருக்கும் பிடித்த மாதிரி ஒரு ஆட்சி பண்ண முடியாது. சில விஷயத்துக்காக அவங்க போடுவாங்க. அவருடைய செயல்பாடுகளை பார்த்து தான் முடிவு பண்ணணும். நம்ம நேற்று சொல்லியிருந்தேன். என்னுடைய கொள்கையில் மாறுபட்டில்லை, என்னுடைய கருத்தில் மாறுபட்டில்லை. மாறுபட்ட கருத்து இருந்தால் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மேயர் பிரியா அவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஏற்கனவே ஒரு பதிவெல்லாம் போட்டிருந்தோம். அவங்க கீழே விழுந்து இந்த எலும்பு முறிவு ஏற்பட்டதுனால வராமல் இருந்தாங்க. நேற்று பணிக்கு வந்துட்டாங்க. மாநகராட்சி முடங்கி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா மண்டல குழு தலைவர், நிதிக்குழு தலைவர் எல்லாருமே திமுகவை சேர்ந்தவங்க. அவங்க ஆக்டிவாக இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முதல்ல மாதிரி டெண்டர்லாம் கமிஷன்லாம் அடிக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி ககன்தீப் சிங் பேடி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அந்த உத்தரவில் என்ன சொல்கிறாருன்னா, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் கூடுதல் தலைமைச் செயலாளர் தான் அவர் என்ன சொல்கிறாரு, இனிமேல் டெண்டர்கள்லாம் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். இது ஃபஸ்ட்டு அடி. இன்றைக்கி இருக்கக்கூடிய மாநகராட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கும், மேயராக இருக்கக்கூடியவங்களுக்கும், துணை மேயராக இருக்கக்கூடியவர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய இடி. ஏன்னா எல்லாம் வெளிப்படைத்தன்மையாக இருக்குன்னா அவங்க எப்படி பணியை மேற்கொள்வாங்க? அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இனிமேல் முன்னாடி வைப்புத்தொகை, பாதுகாப்புத்துறை இதெல்லாம் ஆன்லைன் வழியாக பண்ணணும். இன்னொன்று அந்த அந்த கள ஆய்வு பண்ணுறோம். ஏன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா டெண்டர் விட்டுட்டு நாங்கள் கள ஆய்வு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய கட்டிங் வாங்குவாங்க. பாதுகாப்பு இருக்குதான்னு சரி பார்க்குறதுக்கு அதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் அவங்க ஒரு காசு வாங்குவாங்க. இதெல்லாம் இனிமேல் இல்லை. இதுவே பெரிய மகிழ்ச்சி கான்ட்ராக்டர்களுக்கு, ஒப்பந்ததாரர்களுக்கு. ஒப்பந்ததாரர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கை முக்கியமாக பார்க்கப்படுது. ஒப்பந்ததாரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த ஆட்சியில் 1 கோடி ரூபாய்க்கு நாங்கள் வேலை பார்த்தோம்னா 35 லட்ச ரூபா தந்துடணும், அதுவும் முன்னாடியே தந்துடணும், அடாவடியாக பண்ணி கொண்டிருந்தார்கள். நாங்கள் ஏதாவது இதில் கேள்வி கேட்டோம்னா எங்களுடைய கான்ட்ராக்டில் பணி அப்படியே நிறுத்திட்டு பில்லை லேட் பண்ணுவாங்க. யார் அவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சீக்கிரம் காசை கொடுப்பாங்க. இதனால் ஒரு மாஃபியா கும்பலின் கீழ் கடந்த ஆட்சியில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருந்தது அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டு இப்போ காசி அப்படிங்கிற ஒருத்தர் மின்வாரித்துறையில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் பல அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. சஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் பத்தாது, அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணணும். எப்படி அந்த தூத்துக்குடியில் மாணவி விஷயத்தில் வேகமாக நடவடிக்கை எடுத்து 3 மாதத்தில் சார்ஜ் ஷீட் போட்டு இரட்டை தூக்கு தண்டனை விதிச்சா அதுக்கு சிஎம்ஏ இன்றைக்கி ரொம்ப பாராட்டு தெரிவிக்கிறார். அதே போல் இந்த அதிகாரிகளுடைய சொத்தை பறிமுதல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற நிலைமை 3 மாதம் 2 மாதத்தில் வந்ததுன்னா தப்பு பண்ணுற அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு பயம் வரும். ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதை பண்ணால் இன்னும் சரியாக இருக்குங்கிறாங்க. பார்த்துட்டு இருக்க மக்கள் இதுக்கு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் இந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் வாழ வேண்டியிருக்கு. நம்ம நேற்றே சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிகாரிகளில் ககன்தீப் சிங் பேடி அவர் மிக திறமையானவர். ஏற்கனவே போன ஆட்சியில் உங்களுக்கு தெரியும், அந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு அந்த குழுவில் அவர் தான் மெம்பராக இருந்தார். ஆரம்பத்தில் இந்த கவர்மெண்ட் வரும்போது கொரோனா காலத்தில் 21-23 சூப்பராக பணியாற்றார். மாநகராட்சியில் இருந்தார். கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் ஆரம்ப பிகினிங் சூப்பராக தான் இருந்தது. இதயன் பையஸை போட்டாங்க, ககன்தீப் சிங் பேடி போட்டாங்க, அருமையாக தான் இருந்தது. அதற்கு பிறகு பிடிஆர் தூக்குனதை ஆரம்பித்து எல்லாத்தையும் அவர்கள் நல்லவர்களை எல்லாம் தூக்கி விட்டு யார் யாரை என்னென்ன பண்ணுமோ அந்த போஸ்ட்டுக்கு நியமித்து தலைமை என்ன சொல்லுதோ அதை அங்கே இருக்கவங்க கேட்கணும், அவ்வளோதான். அதற்கு பிறகு அவங்களும் கரப்ட் ஆகி தலைமையை கரப்ட் ஆகி எல்லாம் ஒரு வேலை முடிஞ்சது தெரியும். இன்றைக்கி சோழி முடிஞ்சு வீட்டில் உட்கார வச்சுருக்காங்க. அப்போ இன்றைக்கி பலவிதமான ஏரியாவில் பலவிதமான குரல்கள் வந்துட்டு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், டிவிகேவுடைய விஜயகுமார் அப்படிங்கிற ஒருவர் செங்கல் சூளை அதிபர்களை மிரட்டினதா அவரை நீங்கள் கட்சி விட்டு எடுத்திருக்காங்க. சமூக ஊடகங்களில் இப்போ பெருசாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் நிற்கக்கூடிய சிஎம்மை பார்த்து அப்படி சரியில்லை இப்படி சரியில்லைன்னு சொல்கிறீங்க. இதே திமுக ஆட்சியாக இருந்தால் இந்த ஒன்றிய செயலாளரை பதவி விட்டு எடுத்திருப்பாங்களா? கடந்த காலங்களில் திமுகவுடைய பொன்முடி எவ்வளோ மோசமாக பேசினார். அவரையும் அமைச்சரவையில் வச்சுருந்தார். இவர் நீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் பதவிக்கு போகிறாரு. அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒருவரை தியாகின்னு சொல்லிட்டு அமைச்சரவையில் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் அமைச்சரை விட்டு எடுக்கிறாங்க. இப்படி 1-2 சொல்லிக்கிட்டே போகலாம். அமைச்சரவையே அடாவடி பண்ணவனெல்லாம் அவர் வச்சுட்டு இருக்கும்போது, அதுவும் இல்லாமல் ஆன்மீக அமைச்சருடைய பேச்செல்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படி பேசுவாருன்னு தெரியும். அப்போ கடந்த காலங்களில் அமைச்சர்கள் மட்டத்தில் இருக்கவங்களே அவங்க பேசுகிறது, அவங்க செய்கை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, அவர் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அவங்களையே கூட வச்சுருந்தார். ஆனால் இன்றைக்கி ஒன்றிய செயலாளர் தப்பு பண்ணதுக்கே கட்சி விட்டு தூக்குறதுனா இன்றைக்கி டிவிகே அப்படிங்கிறது ஒரு நல்ல பாதையில் சென்று கொண்டு இருக்கிறது. சார் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில தவறுகள்லாம் இருக்கலாம்.
அது சிஎம் காதுக்கு வந்து அவர் நடவடிக்கை எடுக்கலாம், அப்போ நம்ம பேசுவோம், பெருசாகவே பேசுவோம். இப்போதைக்கு அரசாங்கம் அவர்கள் என்ன முடியுதோ அதை செஞ்சிட்ருக்காங்க. அதனால் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் இது சம்மந்தமாக உங்களை கருத்து சொல்லுங்கள். இப்போ மாநகராட்சியில் மேயர் பிரியா வந்திருக்காங்க, வந்தாலும் இனிமேல் முதல்ல மாதிரி அவங்களால செயல்பட முடியாது. எப்படி அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து திமுக தலைமை அப்படிங்கிற ஒன்று வந்து இன்றைக்கி வந்து மேயர் பிரியா அவங்க முதல்ல வந்து கட்சியில் பெரிய ஒரு ஆள்லாம் இல்லை, அவங்கள மேயராக போடுறாங்க. மேயராக போட்டதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இன்றைக்கி இவர்கள் பல தவறுகளை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்போ வணக்கத்துக்குரிய மேயர் அப்படிங்கும் போது, மேயர் பிரியா இருக்கும்போது, ஸ்டாலின் இருக்கும்போது இன்றைக்கி ஒரு வலுவான ஆள், என்னன்னா ரொம்ப திமுகவில் வந்து ரொம்ப மக்களுக்கு பரிச்சயமான ஒரு ஆளை போட்டால் அது நல்லா இருக்காது. அதனால தான் இவங்க ஒரு ஆளை டம்மியான ஒரு ஆளை போட்டு யார் இன்னைக்கு மாநகராட்சி ஆட்டி படைத்தது கடந்த ஆட்சியில் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், சேகர்பாபு அவர்கள் தான். சேகர்பாபு அவர்கள் அதாவது நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமேங்கிற மாதிரி அவர் தான் அதை எல்லாத்தையும் இயக்கி கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கி என்ன மேயர் பிரியாவுக்கு சிக்கல்னா, இன்றைக்கி அவங்க போனாங்கன்னா பழைய மாதிரி அவங்களால வந்து பணியாற்றுவது கஷ்டம். ஏன்னா ஏற்கனவே பல டெண்டர் ஊழலாச்சும் மாநகராட்சியில் சொல்லிக்கிட்டே போகலாம். மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லை மீறிய பிரச்சனை. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்காங்க, நிரந்தரமான அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் இருக்காங்க, யாருமே பல பேர் முறையாக பணிக்கு வருவதில்லை. இப்போ அதுக்கும் ஒரு எண்டு கார்டு போட்டு எல்லோரும் 10 மணிக்கு வரணும், வெளியில் இருந்தாலும் நீ எங்கே இருக்கீங்கிறது லொக்கேஷன் அனுப்பணும், இப்படி பலவிதமான கட்டுப்பாடுகள். இவங்களுக்கே கட்டுப்பாடுகள் விதிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மேயர் துணை மேயருக்கெல்லாம் கட்டுப்பாடுகள் இன்னும் அதிகமாகும். கைகள் கட்டப்பட்டிருக்கு, சும்மா நீங்கள் வரலாம், வேலையை பார்க்கலாம், நியாயமாக பண்ணணும். சார் எப்பயுமே வந்து ஒரு அளவுக்கு மேலே பணம் வந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நீங்கள் நியாயமாக வேலை பாருன்னா உங்களால் முடியாது. ஒரு பக்கம் திமுக தலைமை, இன்னொரு பக்கம் வந்து இங்கே இருக்கக்கூடிய டிவிகே சொல்கிறத கேட்குறதா, டிஎம்கே சொல்கிறத கேட்குறதா, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும். மேயர் பிரியா உண்மையிலே பாவம் தான். ஏன்னா திமுகவுக்கு விசுவாசமாக இருக்க போகிறாங்களா, டிவிகேக்கு விசுவாசமாக இருக்க போகிறாங்களா, இல்லை ஒரு வேளை கட்சி மாற போகிறாங்களா? ஏன் இந்த கட்சி மாற போகிறாங்களா அப்படின்னா இன்றைக்கி எதையும் சொல்ல முடியல. ஏன்னா இன்றைக்கி இங்கே இருக்காங்க, நாளைக்கு அந்த பக்கம் போயிடுறாங்க. நமக்கு தெரிஞ்சு மேயர் பிரியா, சேகர்பாபு, செந்தில் பாலாஜி இந்த மாதிரியான நபர்களை வந்து கண்டிப்பாக டிவிகேல எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா யாரெல்லாம் ஊழல்வாதிகள்னு அடையாளம் காட்டப்பட்டிருக்கோ மக்கள்கிட்ட அவங்கள எடுக்க வேணாங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. நேற்று போன மரகதம் குமரவேல் ஆகட்டும், சத்யபாமா ஆகட்டும், ஜெயக்குமார் ஆகட்டும், இவங்க மேலாம் பெரிய ஊழல் குற்றச்சாட்டில் இன்றைக்கி இசைக்கு சுப்பையா போகிறார். நம்ம தான் சொன்னோம் முதல்ல இன்னொரு 4-5 பேர் போவாங்கன்னு, இப்பயும் சொல்கிறோம் 4-5 பேர் போவாங்க. திமுகவில் இருந்த 2-3 பேர் அப்ளிகேஷன் போட தயாராகிட்டாங்க. இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். அப்போ எடப்பாடி பழனிசாமியோ ஸ்டாலினோ வந்தால் இன்றைக்கி அப்படியே இருந்திருக்கும் நிலைமை. அது இல்லாமல் இப்போ வந்து கல்குவாரிகள் பல கல்குவாரிகள் மூடப்பட்டிருக்கிறது, நள்ளிரவில் போய் ஆய்வு பண்ணுறாரு, அறநிலைத்துறையில் பல அதிரடியான நடவடிக்கை இருக்குது, கல்வித்துறையில் பல அதிரடியான நடவடிக்கைகள் இருக்குது, பல டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, அது இல்லாமல் மின்துறையில் காசிங்கிற ஒருத்தர்லாம் வந்து இன்றைக்கி வந்து சஸ்பெண்ட் ஆகியிருக்காருன்னு நினச்சி பார்க்க முடியாது. இன்றைக்கி மின்சாரத்துறையை தன் கைவசம் வைத்து கொண்டிருப்போம். நமக்கெல்லாம் காசிங்கிற பேர் முதல்ல தெரியுமா? இனிமேல் ஒவ்வொரு பேராக வெளிவந்து கொண்டிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ மாணிக்கம் தாகூர் நேற்று சொல்கிறார், இந்த 3 பேர் வந்து சேர்ந்துருக்காங்க, இந்த 3 பேர் சேர்ந்தது வந்து டிவிக்கு வந்து குதிரை பேரம் நடத்தலைங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதே கட்சியை சேர்ந்த ஜோதிமணி இல்லை பிஜேபி எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணுறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் பண்ணுறாரு, தப்புங்கிறாங்க. சார் கருத்து வேறுபாடுகள் ஒரு கட்சி ஒரு விஷயத்தில் வர்றது இயற்கை. உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், அவருக்கு ஒரு, என்னுடைய கருத்து ஒரே ஒரு கருத்து தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம்க்கு என்ன ஆப்ஷன்? இன்றைக்கி ஆட்சியை நடத்தணும்னா ஸ்திரத்தன்மை வேணும். ஸ்திரத்தன்மை வேணும்னா நம்ம ரொம்ப நல்லவராக இருந்தால் ஸ்திரத்தன்மையோடு ஆட்சி நடத்த முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தூய்மையான இமேஜ் அப்படிங்கிறதும் போகக்கூடாது. அதே சமயத்தில் நமக்கு பெரும்பான்மையும் வைக்கும். அப்போ என்ன பண்ணலாம், வேலுமணி விஜயபாஸ்கர்லாம் வராங்க, நீங்கள்லாம் உங்கள் மேலே ஊழல் வழக்கு இருக்குது, உங்களை சேர்க்க முடியாது. இவங்க மேலெலாம் ஊழல் வழக்கு இல்லை, இவங்களை சேர்க்குறேன், மக்கள் தான் இறுதி எஜமானர்கள், மக்கள் சொல்லட்டுங்கிறார். மக்கள் என்ன சொல்லுவாங்க, மரகதம் குமரவேலோ, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெயக்குமாரோ, இன்றைக்கி இருக்கக்கூடிய சத்யபாமோ இவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு இல்லைங்கும் போது அவர் ஏற்றுக்கிறாரு. பெரும்பான்மையான மக்கள் அவருடைய ஆதரவு தனக்கு இருக்கும் சிஎம் நினைக்கிறார். எனக்கும் அப்படி தான் படுது. இதில் நீங்கள் குதிரை பேரம் சொன்னாலும் எது சொன்னாலும் மக்கள் மன்றத்தில் எடுபடாது. மக்கள் தான் இறுதி எஜமானர்கள், அவர்கள் நல்ல தீர்ப்பை கொடுப்பார்கள். இந்த அளவுக்கு வந்து நீ தாத ஒரிஜினல் சொல்கிறாங்களே, நாளைக்கு எலெக்ஷன் வைக்கிட்டுங்க, இதே மாதிரி சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம். இதே மாதிரி தான் ஜெயலலிதா சொன்னாங்க, சங்கரன் கோவில் தொகுதியில் நான் நிற்கிறேன், விஜயகாந்த் நீங்களும் நில்லுங்க, பால் விலை எல்லா விலையும் நான் உயர்த்திட்டேன், இருந்தபோது நான் ஜெயிப்பேன் அப்படின்னாங்க. அப்போ ஜெயலலிதா சொன்னதுக்கு காரணம் என்னென்னா அவங்ககிட்ட வலிமையான பலம் இருந்தது, கட்டமைப்பு இருந்தது, ஜெயிச்சலாங்கிற நம்பிக்கை. இன்றைக்கி வலிமையான கட்டமைப்பு எதுவுமே தேவையில்லை, மக்கள் செல்வாக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம்க்கு இருக்குது, அவங்க ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் புறந்தள்ளி விடுவார்கள். மக்களுக்கு தேவை சட்டம் ஒழுங்கு சீராகணும், பாலியல் பிரச்சனை நீங்கணும். குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து இன்றைக்கி வந்து மின் கட்டணம், அந்த மின் தடை இதெல்லாம் வந்து சரியாகணும் தான் போய் வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க. தொடர்ந்து நிறையா நம்ம அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். உங்களுடைய மாறுபட்ட கருத்துனாலும் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.